தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எப்படி நான் வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் பயன்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 2 நாளாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Chronicles chapter 12 verse 1. ரெகோபியாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட கூட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். ராஜ்யத்தை திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்ட பின் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுடலாமா? கொஞ்சம் திடப்பட்டு பலப்பட்ட பின்பு தான் நம்ம இன்னும் கர்த்தரை உறுதியா பிடிக்கணும். கொஞ்சம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பின்புதான் இன்னும் அதிகமா கர்த்தரை பிடிக்கணும். ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு முன்பதாக என்ன போராடி ஜெபிச்சு கண்ணீர் விட்டு ஜெபிச்சு எல்லாத்தையும் கண்ணீர் விட்டு உபவாசம் போட்டு ஆண்டு ஆசீர்வதித்த பின்பு எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன ஜெபிக்கிற தாய் தகப்பனுடைய பிரேயர் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கு? வேலை இல்லாத நேரத்துல மகனை ஜெபிக்கிற ஜெபம் வேலை கிடைத்த பின்பு எப்படி இருக்கு? குழந்தை பாக்கியம் இல்லாத நேரத்துல நீ கண்ணீர் விட்ட கண்ணீருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்த பின்பு நீ ஜெபம் எப்படி இருக்கிறது? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோட நெருங்கி இருக்கிற அனுபவம் எப்படி இருக்கு? வசதி இல்லாத நேரத்துல எப்படியெல்லாம் அழுது ஜெபம் பண்ணிருப்ப, ஆனா வசதி வந்த பிற்பாடு உன்னுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? ஊழியத்துக்குள்ள வளர வேண்டும் என்று உயர்கிறாய், கர்த்தர் உயர்த்தி கொண்டு வரும் பொழுது உன்னுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை தேடுகிறதிலே சட்டப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடுகிற சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு விடுகிறோமா? தேவனே என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவர் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உடைய வைராக்கியமை பிடித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்கள். இனிமேல் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, என்னை உயர்த்த 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 இன்னும் உங்களுடைய நான் நெருங்கி வருவேன். என்னை உயர்த்த 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 இன்னும் உடைய அன்பை ருசி பார்ப்பேன். என்னை உயர்த்த 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 இன்னும் நான் கர்த்தர் அதிகமா தேடுவேன். என்னை உயர்த்த 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 ஆண்டவருக்கு நான் இன்னும் வைராக்கியமா மாறுவேன். என்னை உயர்த்த 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 ஆண்டவருக்காய் பல காரியங்களை செய்வேன். என்னை உயர்த்த 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 என் ஆண்டவருக்காய் ஓடுகிற ஓட்டத்தின் வேகம் இன்னும் பெருகும்படி கர்த்தர் கிருபை தருவார் என்று சொல்லுங்கள். என் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களை உயர்த்தி கொண்டே போவார். சத்ரு இஷ்டத்திற்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். துஷ்டர் உங்களிடத்தில் அணுகாதபடி கர்த்தர் காப்பார். இயேசுவின் நாமத்தில் இவைகளை காண்பீர்கள். பேசிக் கொண்டிருக்கும் போது அற்புதம் நடக்கிறது, வியாதி சுகமாகிறது. என் ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன், அக்கினி இறங்குறதை பார்க்கிறேன். மகளை கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வீட்டுல ஜெபிக்க கூடாதபடிக்கு மைண்டை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உடைக்கிறார், ஜெபாவை ஊற்றுகிறார். இந்த நாள் முடிகிறதுக்குள் ஒரு அற்புதத்தை காண்பாய். வியாதி சுகமாகுது, பலவீனம் மாறுகிறது, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களை கர்த்தர் அணைப்பாராக. வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குற சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. Love you all in Christ.